ஜான் பேட்டன்ஃபோர்டு அவருடைய இயக்கத்தில் கிளென் பால் அவருடைய நடிப்பில் வெளியே வந்திருக்கக்கூடிய திரைப்படம் ஹவு டு மேக் ஏ கில்லிங், எப்படி கொலை செய்கிறது அப்படின்ற ஒரு திரைப்படம் இப்போ தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய வீடியோ மொத்தத்தை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். ஹவு டு மேக் ஏ கில்லிங் இது நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்த படம். நான் படம் பார்த்து உடனே வெளியில் பேசிட்டேன்னா டக்குன்னு முடிஞ்சிடும், ஒரு வேலை முடிஞ்சிடும். சரி, ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு மாதம் ஆகி போச்சு. இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களை என்னால் அதுக்கு சொல்லிகிட்டே போக முடியும். உதாரணத்துக்கு இப்போ மார்கரெட் குவாலியோடைய போர்த்திங் படம், அந்த படம் 2023 வெளியாச்சு. அந்த படமும் நான் பார்த்தேன். அதையும் செய்யணும், ஒழுங்காக செய்யணும் அப்படின்போது போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா. பட் ஆனால் இந்த படத்தினுடைய ஹீரோ கிளென் பவல் இருக்கார் இல்லையா, அவருடைய படங்கள் நான் சமீபத்தில் நிறைய பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு எனிஒன் பட் யூ, அது 2023 வந்தாலும் கூட இப்போ தான் நான் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். 2 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் நமக்கு டக்கு டக்குன்னு இந்த 600 நாளில் அந்த படம் நான் பழைய படமாக ஆகிடுமா அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ எனிஒன் பட் யூ நான் பார்த்தேன், ரொம்ப ரசித்தேன். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் என்னை ரன்னிங் மேன் கட்டி போட்டுடுச்சுன்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு என்ன 40 நாள் உயிரோடு இருக்கணும், ஒவ்வொரு நாளும் நீ உயிரோடு இருக்கிறன்றதுக்கு ஒரு மெயில் அனுப்பணும். இது இந்த கான்செப்டே ரொம்ப சூப்பரான கான்செப்ட் இல்லை, அது ரொம்ப அசத்துச்சு. இப்போ அவருடைய அடுத்த திரைப்படம், அதுவும் தியேட்டர் மெட்டீரியல் தான் ஹவு டு மேக் ஏ கில்லிங். தியேட்டர் மெட்டீரியல்னால் ட்ராமா ஃபில்ம், இது ஒரு பிளாக் ஹியூமரில் இருக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் ஃபில்ம் இது. ஓகே, ஹவு டு மேக் ஏ கில்லிங் இந்த திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துருவோம். அப்போ தான் இந்த படம் எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆச்சு அதெல்லாம் பேசலாம். ஒரு மிகப்பெரிய பணக்காரனா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 2 மாடி 2 கார் வச்சுட்டுலாம் இல்லை, பெரிய கோட்டை மாதிரி ஒரு வீடு இமேஜின் பண்ணிக்கோங்க. கோட்டை மாதிரி வீட்டுக்கு நீங்கள் போகணுன்னாலே ஒரு 1.5 மைல் கிட்ட காரில் நீங்கள் போனால் தான் அந்த வீட்டுக்கே போக முடியும். அவ்வளோ பெரிய கோட்டை மாதிரி வீடு. அந்த கோட்டைக்கு இந்த 2 பக்கமும் படிக்கட்டு ஏறி அப்போ நான் அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோ பெரிய பணக்காரன். ஆனால் அவனுடைய பொண்ணு என்ன பண்ணுன்னா ஏழையை லவ் பண்ணதுனால என்ன சொல்லுவான் பணக்காரன், இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு தெரித்து விட்டுட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுது, புருஷங்காரன் அதாவது லவ் பண்ணவனோட சிட்டிக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. அப்போ ஒரு பையன் பிறக்கிறான், அவன் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. பெக்கெட் ரெட்ஃப்ளோ அப்படின்ற கேரக்டர் பண்ண கிளென் பவல். இந்த பையன் என்ன பண்ணுறான், வளரும்போது கஷ்டப்பட சூழ்நிலை தான், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க அம்மா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் இறக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறாங்க, டேய் நீ சாதாரண ஒரு பையன் இல்லைடா, உன் தாத்தங்காரன் பெரிய சொத்து, உங்கள் ஒப்பங்காரனை லவ் பண்ணுற ஒரு கருமத்துக்கு நான் இங்கே கஷ்டப்படுறேன். ஆனால் உங்கள் தாத்தா என்னை சேர்த்துக்கல வீட்டில். ஆனால் எத்தனை மில்லியன் சொத்து தெரியுமாடா, 27 மில்லியன் வச்சுருக்கான்டா அவன். என்னை ஒரு ஓரமாக உட்காந்தா கூட நான் நல்லா இருந்திருப்பேன்டா. என்ன ஜாதிக்காகவும், ஜாதியெலாம் கிடையாது, பணத்துக்காக தான். அங்கே ஊரில் எங்கள் ஜாதி நம்ம ஊர் மாதிரி பணத்துக்காகவும் ஸ்டேட்டஸுக்காகவும் என்னை அவன் கல்யாணம் பண்ணி வைக்கலன்றதுனால கோச்சிக்கிட்டு வெளியே வந்த குத்தம் நான் எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவறாங்க. இப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான், நேராக போய் அவங்க தாத்தா போய் பார்க்குறான். தாத்தா, நான் உங்களுடைய பொண்ணுடைய பேரன், உன் வீட்டுக்கெலாம் இடமே கிடையாது, உன்னை பார்க்கவும் முடியாதுன்னு தெட்டி விட்டுறாங்க. இப்போ வெளியே வந்தான் இல்லையா, போய் ட்ரை பண்ணோம்னா இல்லை, உன்னை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டான் அவன். அப்போ உனக்கு கோவம் வருமா வராதா? அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த வீட்டில் 7 வாரிசுகள் இருக்காங்க. இந்த ரெட் ஃபெலோ அப்படின்ற அந்த பெயர் கொண்ட குடும்பம் இருக்கு இல்லையா, அதுக்கு 7 வாரிசுகள் இருக்காங்க. இந்த 7 வாரிசுகளில் 27 மில்லியன் சொத்து இருக்குது. ஓகே, இந்த 7 வாரிசுங்களையும் காலி பண்ணுறேன்னு வச்சுக்கோ, புதுதான் சொல்கிறது, 7 வாரிசையும் காலி பண்ணிட்டா நம்மளுக்கு சொத்து வந்துடும் அப்படின்னு அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த 7 வாரிசுகளையும் போலீஸுக்கு தெரியாமல், கண்டுபிடிக்க முடியாமல் அவன் எப்படி கொலை பண்ணுறான் அப்படின்றது தான் டைட்டில் ஹவு டு மேக் ஏ கில்லிங், கொலை செய்வது எப்படி அப்படின்றது படத்தினுடைய தலைப்பு. ஸோ இந்த படத்துக்கான இன்ஸ்பிரேஷன் 1949 ஒரு பிரிட்டிஷ் ஃபிலிம் இருக்குது. அந்த படத்துக்கு பேர் கைண்ட் ஹார்ட்ஸ் அண்டு காரோனட்ஸ். இதை ராபர்ட் ஹேமர் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணார். இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் இன்றைக்கி நவீன முலாம் பூசிக்கொண்டு திரையில் வந்திருக்கு. உண்மையிலே கிளென் பவல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார்.
அதாவது ஒன்றையும் செஞ்சுட்டு அவர்கிட்ட ஒரு 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 அசம்பந்தமான ஒரு புன்னகை இருக்கும். அதை அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்கரெட் குவாலி. உண்மையிலே அந்த பொண்ணு வந்து சப்ஸ்டன்ஸ்லலாம் வேறு லெவல். அந்த போர் திங்லாம் அவங்க நடிச்சது தான். அந்த பொண்ணை வந்து நீங்கள் வந்து எந்த கதாபாத்திரமும் எடுத்துக்கலாம். இந்த இந்த படத்தில் வந்து அந்த பொண்ணுடைய கதாபாத்திரம், அவன் எங்கே அந்த பொண்ணுக்கிட்ட விழறான், அந்த கேரக்டர் எங்கே விழுந்தான், அவன் சின்ன வயசில் அந்த பொண்ணுக்கிட்ட அவன் எப்படி விழறான்ற சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ரூத். அவங்க தான் வந்து ஜெசிகா ஹென்விக்கு இந்த 7 வாரிசில் ஒரு வாரிசுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அது ஆக்சுவலாக. இவன் வந்து கசின்ற முறையில் அவளை போய் பார்க்கும்போது அவளை பார்ப்பான், இந்த பொண்ணை பார்ப்பான், இந்த ரூத்தை பார்ப்பான். இதை பார்க்கும்போதே சில பேருக்குள்ளே பற்றிக்கும் தெரியுமா. இப்போ மயக்கம் என்ன படத்தில் வந்து டேட்டு கூப்பிட்டு வருவான், ஆனால் இவன் ஒரு ஃபோட்டோகிராஃபரு பேசிகிட்டு இருக்கும்போதே பற்றிக்கும் தெரியுமா. அந்த மாதிரி அந்த சீனை வந்து நம்மளுக்கு வந்து கடத்தின விதம் ஒன்று இருக்குல்ல, அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. எதனால் அவள் இவங்கிட்ட விழுந்தா அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. எல்லா இடத்துலையுமே வந்து ஒருத்தவங்க வந்து ஏன் ஒருத்தவனை பிடிக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ எப்படி வந்து இவனை வந்து விழுந்தா, அதுவும் முதல் சந்திப்பிலே வந்து கிஸ் அடிக்கிற அளவுக்கு எப்படி அனுமதிக்கிறான்னு ஒன்று இருக்குல்ல. அதற்கான விஷயங்களை வந்து நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து ஹெட் ஹாரிஸு வயசாகி போயிடுச்சு. நான் வந்து அவரை வந்து அபேஸில் பார்த்து அதிசயித்த மனிதர் அவர். வயசாகி தளர்ந்து போய் அவரும் அவருடைய பாட்டை சிறப்பாக பண்ணியிருந்தார். படத்தில் டெக்னிக்கல் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதனாலே வந்து இதனுடைய பிளாக் ஹியூமர் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமாக இந்த இந்த படம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது உலகத்தில் யோகின்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. எல்லாருமே அந்த தப்பை நம்ம பண்ணியிருப்போம். இப்போ நான் பேசுகிற நான் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன், நீங்கள் கேட்குற நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க. ஒரு பியூரிட்டி 100% யோகியம் அப்படின்னு இங்கே எதுவுமே இல்லை. அப்போ ஒரு ஒரு விஷயம் பண்ணிவிட்டு ஒருத்தன் எப்படி தப்பிக்கிறான்னு உங்களுக்கு தோணும்ல. சில இதெல்லாம் லக்கு, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தில் இவ்வளோ பண்ணவனுக்கு ஒரு ஒரு விஷயம் நடக்கும்ல. இப்போ நம்ம கதையில் எப்படி வேணாலும் பார்க்கலாம், ஆனால் இயல்பு வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த மாதிரியான தவறுகள்லாம் பண்ணிவிட்டு நல்லாவே இருக்கிறான். அதாவது உயிரோடு இருத்தல் முக்கியம், புரியுதா. அதுக்கு அவங்க சில விஷயங்களை கஷ்டப்பட்டுட்டு இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் பார்க்கும்போது என்னது இப்படி இருக்கிறான் அவன் அப்படின்னு நீங்கள் வந்து அதிசயிப்பீங்கள்ல. இங்கே நிறைய சொத்துக்களுக்கு பின்னாடி இப்படியான ஒரு வாழ்க்கை முறை இருக்குது, இப்படியான மனிதர்கள் இருக்காங்கன்றது தான் இந்த படம் சொல்லக்கூடிய விஷயம். அதனால தான் சொன்னேன், நீங்கள் வந்து பியூரிட்டி 100% கரெக்ட் அப்படின்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. மனிதன் அமைத்த சட்டத்திட்டங்கள் தான் இங்கே எல்லாமே, ஓகேவா. ஸோ அதில் பணம் இருக்கிறவன் எல்லாத்தையும் மீறிட்டு வர்றான், அவ்வளோதான். சப்போர்ட்டிங் சிஸ்டம் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா அவன் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்றது தான் இந்த படம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இதுதான் இந்த படத்தில் நீங்கள் எடுத்துக்கூடிய விஷயமும் கூட. படத்தில் சொல்கிற இன்னொரு கன்க்ளூஷன் என்ன, ஃபாதர்கிட்ட வந்து தன் வரலாறு கூறுதல் மாதிரி ஹீரோ வந்து சொல்லுவான் எல்லா விஷயத்தையும், இப்படிலாம் பண்ண அப்படின்னு. அப்போ உங்களுக்கு அவன் வந்து ஃபாதர்கிட்ட சொல்லுவான், ஏன்னா இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கே, யோகி மயிர் மாதிரி பேசுகிறீ அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்னென்னா உறுத்தும், தப்பு செய்யும்போது உறுத்தும். ஃபஸ்ட்டு அது வந்து ரொம்ப ஒரு நாள் வந்து மொதல் நாள் வந்து பயங்கர சத்தமாக இருக்கும், 2ஆவது நாள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இன்னொன்று அந்த பக்கம் உறுத்தல் வர்ற விஷயங்கள் பக்கம் திசையில் என் காதை வைக்காமல் நான் வேறு பக்கம் திருப்பிக்குவேன் அப்படின்வான். அதுதான் புதுப்பேட்டை சொல்கிற மாதிரி கொலை செய்யும்போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் அது வந்து சர்வசாதாரணமாகிடும். எல்லாமே இங்கே நீங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிற கான்ஷியஸை வச்சு தான் எதுவுமே அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து அந்த கேரக்டர் வந்து தன்னை எக்ஸ்பிளைன் பண்ணும். அதுக்கு வந்து அதுக்கான டீட்டெயிலிங்கான அக்செப்டன்ஸ் ஒன்று இருக்குல்ல, லாஜிக்கலாக ஒரு விஷயம் சொல்லணும்ல, அது அந்த கேரக்டர் வந்து ஃபாதர்கிட்ட பேசுகிறப்ப சொல்கிற விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த படம் வந்து பார்க்க வேண்டிய படமானா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஸ்லோவான படம், ஒரு பிளாக் ஹியூமர்லாம் பிடிக்கிறவங்க, அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறவங்க இந்த படம் வந்து சூப்பரான படம். நான் தேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்த்த படம் இது ஆக்சுவலாக. நீங்களும் பாருங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அவன் கொலை பண்ணுறதுக்காக எடுக்கிற முயற்சிகள் இருக்குல்ல, ஒவ்வொரு கேரக்டரையும் சாவடிக்கிறான் இல்லையா, அந்த 7 வாரிசுகள், அதெல்லாம் கொஞ்சம் நல்ல சுவாரஸ்யமாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் அந்த கேரக்டர் சொல்லும், உறுத்தும். ஆனால் வேறு பக்கம் கவனத்தை திருப்பிட்டால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்படி தான் இந்த உலகம் இயங்குகிறது, மனிதர்கள் இயங்குகிறார்கள். எல்லாரும் அவங்கவுங்க ரேஞ்சுக்கு அவங்கவுங்க லெவலில் ஒரு தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறேன் வாழ்க்கையில். தட்ஸ் ஆல் ரைட். ஸோ அதான் இந்த படம் சொல்லுது. வேறு என்ன, இந்த படம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பிரிவுகளை தெரியப்படுத்துங்க. இது ஒரு பார்க்க வேண்டிய படம். கொஞ்சம் வன்முறை காட்சிகளாக இருக்கிற கொஞ்சம் வயதுக்கு வந்தவர் மட்டும் 15+ பார்க்கலாம். வேறு என்ன, சமீபத்தில் நீங்கள் பார்த்த திரைப்படங்கள், அது உங்களை அதிசயித்த விஷயங்கள், வெப் சீரிஸ், இதெல்லாம் வந்து பின்னங்களை தெரியப்படுத்துங்க. நேரம் கிடைக்கிறப்ப பார்க்குறேன். இந்த படமே ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தது. ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.